தாவேகா தலைவர் விஜய் தற்போது தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரம் என்ன? தேவப்பிரியன், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 110 இடங்களில், அதாவது வெற்றி மற்றும் முன்னிலை ஆகிய சேர்த்து 110 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இதை முடித்துக் கொண்டு தற்போது தன்னுடைய பெற்றோரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக, ஆசி பெறுவதற்காக அடையார் இல்லம் நோக்கி புறப்பட்டுக் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, காவல்துறையுடைய பலத்த பாதுகாப்பு மத்தியில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கான்வேயில் செல்வது போல் அவர் சென்று கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் காலை முதலே இங்கு காவல்துறை அதிகாரிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் விஜயுடைய இல்லத்திற்கு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி வந்தார்கள். இந்த நிலையில் தான் விஜய் தற்போது தன்னுடைய பெற்றோரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக, ஆசி பெறுவதற்காக புறப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய இல்லம் அடையாறில் இருக்கிறது. அவர் அடையார் சென்று அங்கிருந்து பெரம்பூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்ற சான்றிதழை பெறுவதற்காக லயோலா கல்லூரி செல்வதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். தேவப்பிரியன், லயோலா கல்லூரி செல்வதற்கான காரணம் என்ன செந்தில்? தேவப்பிரியன், அவர் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். குறிப்பாக அவர் அந்த தொகுதியில் தான் முதல் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்து இங்கு அவர் தன்னுடைய 2 தொகுதியில் போட்டியிட்டிருந்தாலும் பெரம்பூர் தொகுதியில் தான் முதல் வேட்புமனு முதல் தொகுதியாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் வெற்றி பெற்றதை அந்த சான்றிதழை பெறுவதற்கு லயோலா கல்லூரி செல்கிறார். தேவப்பிரியன், இப்ப மற்ற கட்சியை சேர்ந்த தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு தருவது தொடர்பாக இல்ல ஆதரவு கோருவது தொடர்பாக ஏதாவது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன செந்தில்? தேவப்பிரியன், இன்று அவர் பெரும்பான்மை பெறுவதற்கான அந்த 118 இடங்கள் வெற்றி பெறுவோம் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இன்று அந்த கள நிலவரங்கள் முழுவதையும், அந்த வாக்கு எண்ணிக்கை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, எந்தெந்த தொகுதிகள் முன்னிலையில் வருகிறோம் என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலவரத்து குறித்து அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமியிடமும் அவர் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக இன்னும் கிட்டத்தட்ட 8 to 10 தொகுதிகள் தேவைப்படுகிறது, அந்த மெஜாரிட்டிக்கு தேவைப்படுகிறது. அதை எவ்வாறு பெறுவது, இல்ல இன்னும் வாக்கு எண்ணிக்கையில் நாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, முன்னிலையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, தன்னிச்சையாக ஆட்சி அமைக்க முடியுமா, அல்லது வேறு யாராவது உதவியுடன், காங்கிரஸ் அல்லது பாமக உதவியுடன் நம்ம ஆட்சி அமைக்கலாமா என்பது உள்ளிட்ட அந்த ஆலோசனையும் நடைபெற்றதாக தெரிகிறது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடப்படவில்லை, என்ன மூவ்மெண்ட்ல இருக்கிறாங்க என்பதை. ஆனால் அது குறித்த ஒரு ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் காலை 8 மணியிலிருந்து தற்போது 6 மணி வரை அவர் தன்னுடைய இல்லத்தில் இந்த தேர்தல் முடிவுகளை உன்னிப்பாக கவனித்து விட்டுதான் தற்போது அவருடைய பெற்றோரிடம் ஆசி பெறுவதற்காக புறப்பட்டிருக்கிறார். தேவப்பிரியன், செந்தில், இப்ப கடந்த முறை 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகு 7ஆம் தேதி அப்போதைய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது, திமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்த சூழ்நிலையில இன்னும் 3 நாட்கள் தான் அவகாசம் இருக்கு. சோ ஏதாவது பிளான் இருக்கா தாவேகா கிட்ட? தேவப்பிரியன், 7ஆம் தேதியே பதவி ஏற்கலாமா என்பது குறித்தும் அந்த பதவி ஏற்பு நாள் குறித்தும் கூட ஒரு ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அவருடைய அந்த ஜோதிடரும் இன்று இல்லம் காலை அதிகாலை வந்தார். ஒரு 7 மணி அளவிலேயே வந்தார். அவர் தான் முதல் ஆளாக விஜயின் இல்லத்திற்கு வந்திருந்தார். அவரோடவும் ஆலோசனை நடைபெற்றது. அந்த பதவி ஏற்பு நாள் என்னவாக இருக்கலாம் என்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனை செய்து தற்போது அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை 7ஆம் தேதியாக இருக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இருந்த போதிலும் அது இன்னும் ஒரு நாளைக்குள் அது இறுதி வடிவம் கிடைக்கும். எப்போது பதவி ஏற்பார்கள் என்பது தெரிய வரும். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி செந்தில். அடுத்த கட்ட தகவலுக்கு தொடர்பு கொள்றோம். திரு ராமசாமி மையப்பன், தொடர்ந்து அண்மை செய்தி வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை, மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு 35 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அதிமுக பாஜக தான் வெளிப்படுத்தினது. திமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தான் பரப்புரையுடைய முதல் முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துக்கு அதிமுக பாஜகவால வர முடியலையே, ஏன்?
மல்டிபிள் காரணங்கள். ஒன்று வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு அறுவடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. கான்ஸ்டண்ட்டாக ப்ரொட்டஸ்ட் இருந்துச்சு. தூய்மை பணியாளர்களோட ப்ரொட்டஸ்ட், கார்பரேஷன் ஒர்க்கர்ஸோட ப்ரொட்டஸ்ட், டீச்சர்ஸோட ப்ரொட்டஸ்ட், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட ப்ரொட்டஸ்ட், வழக்கறிஞர்கள்ட்ட ப்ரொட்டஸ்ட். இது எல்லாமே இருந்த போதும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தது அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணி. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு சிறிய விஷயம் நடத்தாலும் அதை வந்து எவ்வளோ பெருசாக மாற்றிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சிலதுலலாம் அவங்களே பாலிசி டெசிஷன் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஆட்சியில் அன்னைக்கு இருந்தது வந்து அஇஅதிமுகவாக இருந்திருக்கும். அதனால அவர்கள் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் செஞ்சிருப்பாங்க. அந்த அறுவடை ஒன்று வந்து கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க மேனிஃபெஸ்டோ அந்த டிஃபரன்ஸ். ஆனால் எதை தாண்டி பார்த்தாலும் முக்கியமான அம்சம் அப்படின்றது விஜய் அவர்களோட கரிஸ்மா, அவர்களோட ஸ்டார் பவர். அது இல்லாமல் இளைஞர்கள் அவர்களோட ஒன்றுபட்டு இருந்தார்கள் அப்படின்றது. இளைஞர்கள் மீது நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் அவங்களால பூத்தில் ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் கேட்டோம். அதையும் தாண்டி அவர்களால் அங்கே மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்றது தான். நம்ம வந்து அது துறைமுகம் தொகுதியாக இருக்கலாம், சேப்பாக்கம் தொகுதியாக இருக்கலாம், கொளத்தூர் தொகுதியாக இருக்கலாம். இங்கே எல்லாமே அந்த இளைஞர்கள் வந்து அங்கே வந்து அவங்க பூத்தில் இருந்தபோது அவர்கள் கேள்வி கேட்டாங்க. ஏதாவது ஒன்று தவறாக நடக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கேள்வி கேட்டாங்க. என்ன ரூல், என்ன ப்ரொவிஷனில் கேட்குறீங்க அப்படின்ற போது அதை அவர்களால் தேடி சொல்ல முடிஞ்சது. அவங்க முன்னாடியே மற்ற கட்சிகள் மாதிரி ப்ரிப்பேர்டாக அதுக்கான ட்ரெயின்டாக இல்லைனா கூட அந்த இடத்துல அவர்களால் சுயமாக சிந்திக்க முடிஞ்சது. அதனால் வந்து ஒரு மாற்றமும் இருந்தது. இது இரண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமாக மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியை பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கிறது. போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவையாக இருக்குது. அஇஅதிமுக எவ்வளோ ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த பிரிஞ்சு போன சிலர்கள்னால வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இல்லாமல் மூன்றாவது அடுத்த நாலாவது விஷயம் என்னென்னா, கூட்டணி கட்சிகள்லாம் எந்தெந்த தொகுதியில் தேர்ந்தெடுத்து அவர்கள் போட்டியிட்டார்கள் அப்படின்னு அந்த வாக்கு சதவீதம் வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட அது சில முக்கிய தொகுதிகளில் நம்ம பார்க்க முடியுது. அது வந்து வெஸ்ட் தமிழ்நாடுலையும் சவுத் தமிழ்நாடுலையும் இன்னும் ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சில இடத்துல எங்கே இப்போ நாகர்கோவில் மாதிரி தொகுதியில் வந்து தோல்வியுற்ற பாஜக வந்து 3வது இடம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வித்தியாசம் வந்து காங்கிரஸ் வந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோ இல்லை தாவேக்காவோ என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ அந்த வித்தியாசங்கள் பார்த்து அவர்கள் வந்து வேட்பாளர்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அங்கே திமுகவுக்கு பதிலாக அங்கே வந்து ஒரு அஇஅதிமுக கேண்டிடேட்டோ இல்லை பாஜகலேயே வேற ஒரு புதிதாக ஒரு கேண்டிடேட்டோ ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகளும் வருகின்றது. இதில் ஆனால் முக்கியமான அம்சம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். முக்கியமாக தேர்தலில் இனிமேல் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அரசியல் கட்சிகளுக்கான ஒரு பார்வை. இரண்டாவது விஷயம், நம்ம வந்து ஒரு சமூகம், ஒரு நம்பிக்கை, இதை சார்ந்து தான் நம்ம வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்மளால் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலே போதும். நம்ம அதை வந்து சரியாக கொண்டு போய் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ தாவேக்காக்கு வாக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வெறும் விஜய் அவர்களோட கரிசமும் இளைஞர் அவர்களுக்கு மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாற்றத்திற்கு தேவையாக தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கிறாங்க. ஏன்னா இருக்கிற ஒரு ஆட்சியோ இல்லை ஏற்கனவே இருக்க ஒரு ஆல்டர்னேட்டிவோ நல்ல ஆப்ஷன் அப்படின்னா மூன்றாவது ஒரு இடத்துக்கு யாரும் வாக்களிக்க போகிறது கிடையாது. ஸோ தண்ணி எங்கே ஓடும் அப்படின்னா அதற்கு ஃப்ளோக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் தண்ணி ஓட முடியும். அப்போ இந்த வாக்காளர்கள் அங்கே போயிருக்காங்க அப்படின்னா அதற்கான ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. அவர்கள் ஆட்சி செய்கிற கட்சியும் சரி, அவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருந்த கட்சியும் சரி, அது சரியான ஆப்ஷன் இல்லை, அதனால் நம்ம மூணாவதுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்திருக்கிறது. அப்போ இந்த இரு பெரிய கட்சிகளும் திராவிட கட்சிகளுமே வந்து தமிழக மக்களுக்கு தேவையானவற்றை செய்யவில்லை, அவர்களுக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை, ஒரு மாற்றாக ஒரு சிந்தனை தேவை அப்படின்ற ஒரு பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ திராவிட சித்தாந்தம் அப்படின்றது டெஃபினட்டாக அந்த ஒரு சீஸ்மிக் ஷிஃப்ட் நம்ம பார்த்துருக்கோம். திராவிட சித்தாந்தம் அப்படின்றது குறைந்திருக்கிறது. நம்ம வந்து இரண்டு கட்சிகள் மட்டும் இல்லை, முக்கியமாக ஸ்டாலின் அவர்களே தோல்வியுற்றிருக்கிறார்கள். இருக்கிற சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் நான் இவ்வளோ ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன், இவ்வளோ சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அவர் செய்து சரியானது இல்லை, அவர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, அவங்க சித்தாந்தம் தவறாக இருந்திருக்கிறது. இது எல்லாமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பார்வையாக பார்க்கலாம். சார், தற்போது ராம்கி நம்மோட இணைந்திருக்கிறார், வரவேற்கலாம் சார். வணக்கம். இப்போ தாவேக்காவுடைய இந்த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறத விட நான் வந்து ஓகே நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. சரி, திரு ராம்கி நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன், அதாவது 107 இருக்கும்போது வந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுவாங்க. பிரசிடென்ட் ஓட்டிங்கில் மெஜாரிட்டி காட்டினா போதும். காங்கிரஸ் வந்து இவர் கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய மூடில் தான் இருக்கிறாங்க. ஜோடங்கர் பேச்சுமே வந்து 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸுக்கு இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அதனால தான் இப்போவே நாங்கள் என்ன செய்யணும்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் அனுப்பிட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையும் எழுதி நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிற லெவலில் தான் அவங்க மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ராகுலுக்கும் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் அவங்களோட ஆதரவு வளையமும் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ
107ங்கிறதுனால வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராது. பிரசிடென்ட் ஓட்டிங்கில் கவர்மெண்ட் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தான் அவர்கிட்ட எண்ணிக்கை இருக்குது. மற்றவங்களும் வந்து ஒன்றிணைஞ்சு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்காக எதிரும் புதிருமான கட்சியான திமுக அதிமுக ஒன்றிணைந்து ஏறதுக்குள்ள வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் கருதுறேன். எனிவே பீப்புள் மேண்டேட்டு முழுமையாக கிடைக்கலனாலும் கூட அவர் எடுத்திருக்க வாக்குகள் வந்து எம்ஜிஆர் எடுத்த வாக்கை விட 3 விழுக்காடு அதிகம் வாக்கு தான். எம்ஜிஆர் வந்து 30.3 தான் எடுத்தார், 33 வர வந்துட்டாருன்னு தெரியுது. பட் எம்ஜிஆர் எடுத்த சீட்டை எடுக்கல. ஒரு தனிநபர் இந்த செல்வாக்க கூட்டணி இல்லாமல் காட்டினது தமிழ் மண்ணிலே பெரிய சாதனை தான். இந்திய அளவில் என்டிஆருக்கு அடுத்தபடியாக இது ஒரு பெரிய சாதனை. அதிகாரத்திற்கு எதிரான ஒரு முடிவு தான் இது அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் திமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்க, அதிமுகவும் அவங்களால் முடிந்த ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. இந்த நிலையில் ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தாவேக்காவுக்கு ஒரு க்ளீன் ஸ்வீப் அப்படின்றது கிடைச்சிருக்குமா? இல்லை, திமுக இதில் வந்து அந்த கூட்டணி அரசியலில் வந்து திமுக அப்படியே கண்டினியூஸாக போனாலும் கூட அவங்க அதில் பலகீனம் அடைஞ்சிருக்காங்கிறதான் ரிசல்ட் காட்டுது. அதிமுக பிரிஞ்சு சேர்ந்தாலும் கூட அதிமுக பாமக அது அவங்களுக்கு ஒரு பகுதியில் அந்த சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் பலன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாஜக அதிமுகவுக்கு மேற்கு மண்டலத்திலையும் பலனை கொடுத்துருக்குது. அதே வேளையில் தொடர் வெற்றியில் இருந்த திமுக கூட்டணியில் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண அந்த சபடேஜில் அந்த காங்கிரஸ் மைண்டட் ஓட்டர்ஸ் வந்து சரியாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை. விஜயே உண்மையான காங்கிரஸ் எங்கே கூட இருக்காங்கன்னு அவர் ஒரு காங்கிரஸோட ஒரு ராகுல் காந்தியோட ஒரு ஆளாக தான் தன்னை முன்னிறுத்தினாங்க. காங்கிரஸ்காரர்களும் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு இவரை இன்னைக்கு நிரூபிச்சிட்டார். ஓட்டில் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாலினுக்கு இணையாட்டு இன்னொரு ஆப்ஷன் ஆட்டு, வெற்றி பெற்ற ஸ்டாலினுக்கு இணையாட்டு இன்னொரு ஆப்ஷன் ஆட்டு ராகுல் காந்தி இவர் விஜயை காட்டினாங்க. அதே போல் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினோட பிரச்சாரத்துக்கு வரல. திருமாவளவனும் அவர் வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டி திமுக கிட்ட பார்கெனிங் பண்ணி தான் 8 சீட்டை இன்டைரக்ட் ஆப்ஷனாக காட்டி தான் எடுத்து வாங்கினார். ஸோ திமுக அணியில் உள்ள கட்சிகள் தொடர் வெற்றியில் இருந்தவங்க அந்த முழுமையான ஒரு பங்களிப்பு வந்து அந்த வாக்கு அவங்கள சார்ந்த அந்த கேட்லிஸ் போல்ஸாக இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து திமுக அணிக்கு சேர்க்க முடியாதது திமுக அணிக்கு பெரிய பின்னடைவு. என்போன்றவர்களாம் எதிர்பார்த்தது 40 விழுக்காடுக்கு மேலே திமுக அணி இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சிங்கும் போது அது 10 விழுக்காடுக்கு மேலே பாதிப்படையாது என்கிற அந்த கடந்த கால புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தான் அங்கே இருந்தோம். பட் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி உள்ள அந்த வாக்குகளை இந்த கூட்டணி